பொங்கலுக்கு யாருடைய படம் மிகப்பெரிய சம்பவத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ரூபா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். தமிழ் சினிமாவின் மிக முக்கிய நட்சத்திரமான தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது. பொங்கல் அப்போ ரிலீஸ் ஆன பல படங்கள் விஜய் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருந்தாலும் இந்த படம் மக்களிடையே முக்கியமான வரவேற்பை பெற்றிருக்குது. ஏன் அப்படின்னா இது அவருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால. ஜனநாயகன் படத்துடைய கதை அரசியலை முன் வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு பிறகு அவர் முழுமையாக அரசியல் விளங்கி மக்களுக்காக பணி செய்ய போறேன்னு சொல்லியிருக்காரு. ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுதா. ஜனவரி 10 அன்னைக்கு சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது. இது அவருடைய 25வது படம் அப்படிங்கிறனால பல முன்னணி நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவி, அதர்வா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இது பல வெற்றி படங்களை தந்த சுதா கங்காரா அவர்களுடைய படம். இந்த படமும் இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு அரசியல் படம். உங்களுக்கு ரிலீஸ் ஆகிற 2 படமுமே அரசியல் களத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. ஒன்று வளர்ந்து உச்சத்தில் இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுடைய படம், இன்னொன்று வளர்ந்து வந்துட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம். போகிறது டிவிகேவா இல்லை டிஎம்கேவா? ஏன் அப்படி சொல்றேன்னா, ஜனநாயகன் படம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களுடையது. பராசக்தி படம் டிஎம்கே முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் இன்பன் உதயநிதி அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனநாயகன் வெற்றி பெறதா பராசக்தி வெற்றி பெறாரு. நாளைக்கு இந்த 2 படங்களுடைய ட்ரெய்லர் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம்.